பேக் டு சேனல் ரூபா மினிவல். இன்றைக்கி வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, கண்ணு வந்துட்டா. ஸோ எப்போவுமே கண்ணு வந்துட்டா அதெல்லாம் வந்து வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து அவள் வந்ததை வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஆஃப்டர்நூனுக்கு மேலே தம்பியை தூங்க வச்சுட்டு கண்ணுவை பார்த்துக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தக்காளி தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். ஒரு 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. ஏன்னா அம்மா வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோவுக்கு மேலேயே வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் வந்து அது அப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். நம்ம தொக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நைட் டைமில் வந்து மோஸ்ட்லி 90% பார்த்திங்கன்னா டிஃபன் தான். தம்பிங்களுக்கு வந்து இப்போது இட்லியில் வந்து பால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப எமர்ஜென்சி அந்த மாதிரி குழம்பு வைக்க முடியல அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இந்த ஐடியா இருந்துச்சு. தொக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 hour தான் ஆகணும். ஏன்னா அரைக்கிற வேலையெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ நான் மிக்ஸி அரைச்சேன் அப்படின்னா வந்து லிது தூங்குறது வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஏன்னா அவன் தூங்குற டைம் தான் நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்காக நான் கண்ணு வர வரைக்குமே வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். போன வாரமே எடுக்கலான் இருந்துச்சு. பட் வந்து போன வாரம் என்னால் பண்ண முடியல. ஸோ தான் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக தொக்கு பண்ணுறதுல வந்து எடுத்து வைக்கிறது, அரைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் அது வந்து அந்த வடைச்சட்டியில் போட்டு நல்லா வந்து சுண்டணும். அட்லீஸ்ட் அதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா டைம் எடுக்குது. மற்றபடி வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியான வேலை தான். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப ஒரு 5-6 வரமிளகா வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஊற வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னதுமே தக்காளி இருக்குல்ல. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா தக்காளி இப்போ ஏங்கிட்டு இருக்க தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோலேருந்து ஒரு 1.5 கிலோவே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அளவு தெரில. நான் வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்த்தேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போட்டிருந்தாங்க. காரத்துக்கு வந்து சில பேர் வந்து வரமிளகா போடாமல் டேரெக்டாக வந்து மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அரைக்கிறாங்க, ஒரு மசாலா மாதிரி ஒன்று அரைக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அரைக்கிறாங்க. சில பேர் வந்து வெறும் கடுகும் வெந்தயம் அரைக்கிறாங்க. சில பேர் வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு அரைக்கிறாங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10-15 வீடியோ பார்ப்பேன். எல்லாத்துலேயுமே சிமிலியராக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே செய்வேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செய்யலாம். என்கிட்ட வந்து வர கொத்தமல்லி வந்து இல்லை. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மற்றது எல்லாமே அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து அப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து தக்காளி வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பாதி வந்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டு மீதியை வந்து அப்படியே வந்து வடைச்சட்டியில் போட்டு வந்து கிண்டிக்கிறாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அது கெட்டியாக அது ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து அது அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன்னா ரசத்துக்கே நான் தக்காளி வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சாரை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் வந்து தக்காளியோட டேஸ்ட் அவ்வளோ தொப்பையாக வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சியில் 1-2 போட்டு அரைச்சாவே நல்லா தான் இருக்கும். நான் கட் பண்ணேன். எனக்கு என்னமோ இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது கட் பண்ணுறது அழகாக இருந்தனால அதை உட்காந்து நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது ஒரு 2-3 கட் பண்ணாவே போதும். ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதே பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கிரைண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு 4-5 சுற்று விட்டாவே பார்த்திங்கன்னா போதும். அப்போ தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா வாயில் லைட்டாக ஒட்டாத மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நல்லாவே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் திப்பிரியாக இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுட்ரு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சம் சீரகம், இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன். நிறைய போட்டால் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் மிளகு கொஞ்சம், இது வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. எனக்கு நிறைய வீடியோ பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை எது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கடுகு வந்து நிறைய போட்டால் டேஸ்ட் மாறிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுகு. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா வெந்தயம். இது நீங்கள் கம்பல்சரி வந்து வெந்தயம் போட்டுருங்க. ஏன்னா வெந்தயம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். வேணும்னா வந்து வர மல்லி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே கொஞ்சம் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபைன் பேஸ்ட்டாக இதை நல்லாவே அரைச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா அரைச்சாலும் பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் ஓரளவுக்கு லைட்டாக ஒரு பவுட்ரு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 ஜார் தான் இருக்குது. ஸோ இந்த ஜார்லேயே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அரைக்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மிளகாவை நம்ம வந்து தண்ணியில் சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட் வந்து பூண்டு ஒரு 10-12 பல்லு பூண்டு. ஆக்சுவலாக பூண்டு உரிக்கவே மறந்துட்டேன். திருப்பி வீடியோ கட் பண்ணிட்டு அந்த டைமில் திருப்பி உட்காந்து பூண்டு உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை போட்டுட்ருந்தேன். அப்புறம் வந்து இன்னொன்று புளியும் பார்த்திங்கன்னா ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். நான் வந்து மறந்துட்டேன். ஸோ எல்லாமே நான் இதுவும் தூங்க வச்சதுமே அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் டக்குன்னு உள்ளே வந்துட்டேன். அதனால் அது எல்லாமே மறந்துட்டேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஊறணுங்கிறதுக்காக சுடுதண்ணி கொஞ்சம் போட்டுட்டேன். ஏன்னா நம்ம அது முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணவங்களாட்டியும் அது கொஞ்சம் வந்து நல்லா ஊறிடும் இல்லையா. அதுக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு.
ஸோ எப்பவும் போல் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் கடலை எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போடலாம். எனக்கு வந்து நல்லெண்ணெயே ஃபுல்லாக போகணுன்னு ஆசை தான். பட் வினோவுக்கு வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது. அதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுட்டில் குழம்புல வந்து ஊற்றி சாப்பிடும்போது பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் வந்து கம்மியாக தான் போட்டேன். எண்ணெய் வந்து இன்னுமே நிறைய ஊற்றலாம், இது சூப்பராக இருக்கும். பட் எண்ணெய் நிறைய ஊற்றினா வினோ அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலான்னு சொல்லி போட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த வரமிளகாயும் நம்ம பூண்டு வந்து வச்சுருந்தோம் இல்லையா அரைச்சி, ஸோ அதை ஒரு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதையும் வந்து நல்லா போட்டு ஓரளவுக்கு அதோட பச்சை வாசம் போகிற அளவு பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே பார்த்திங்கன்னா வணக்கிக்கணும். ஸோ நல்லா இப்படி வந்து வணக்கிக்கோங்க. இது நானே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஒரு டைம் பண்ணியிருக்கேன் லாக்டவுனில், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். நான் என்ன ஒன்று பண்ணிட்டேன்னா, இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எப்போவுமே எதாக இருந்தாலும் எந்த குழம்பாக இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு ஊற்றி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி கலந்து ஊற்றுவோம் இல்லையா, ஸோ நான் வந்து தண்ணி கலந்து ஊற்றிட்டேன். ஆனால் நான் பார்த்த எந்த வீடியோலேயே தண்ணி கலந்து ஊற்றி நான் பார்க்கவே இல்லை. எனக்கு வேறு பயமாக போச்சு, ஐயோ தண்ணி கலந்து ஊற்றிட்டா ரொம்ப தண்ணி ஆயிருமோன்ட்டு. ஏன்னா கிண்ட பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பயமாக போச்சு. சரி ஓகே, தொக்கு வராது போல், தக்காளி குழம்பு தான் வரப்போகுது, இதை வேறு 1 மாதம்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோமே, என்ன பண்ணுவோம், ரொம்ப பயந்துட்டேன். சரி ஓகே, நம்ம மூடி மட்டும் போட்டு வைக்கலாம், போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். பாருங்கள் இன்னமும் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. நான் நினச்சேன் சரி இன்றைக்கி அவ்வளோதான் போல், இது வேஸ்ட்டு தான், நம்ம 1.5 கிலோ தக்காளி இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே, நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து மூடி போட்டு நான் நல்லா வச்சிட்டேன். ஓகே, நல்லாவே சுண்டட்டும், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வந்து இப்படி பண்ணுவேன். 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்து நல்லா சுண்டிருச்சு, சூப்பராக வந்துருச்சு. அப்போ நான் போய் கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு படுத்துட்டேன். ஈவினிங் போல் தான் வந்தேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. எண்ணெய் தனியாக தொக்கு தனியாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்ன, நான் உப்பு போட்டேன் இடையில, உப்பும் போட்டுட்டேன், அந்த புளியும் போட்டுட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு காட்டலை, அந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா போட்டுட்டேன். ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்குமே வச்சுக்கலாம். பட் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 வீக் தாண்டதே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். சரி ஓகே, இது வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம்ல, எனக்கு குழம்பு பண்ணல, நமக்கு முடியல அப்படிங்கிற மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ 1 மந்த் வரும் அப்படின்ட்டு. இதில் தேங்காய் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் தாங்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. தென் வந்து திருப்பி நான் தலைலாம் சீவிட்டு அகெயின் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன். இப்போ ஒரு 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன், 5:30 to 5:45 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தம்பிங்களுக்கு இட்லி ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்ணு வந்து மாடியில் தம்பிங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் லைனாக கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கையோட இட்லி ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தையும் விளக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கண்ணு வந்து தம்பிங்களை வச்சுருந்தா. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7 இட்லி மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து நேற்றே பார்த்திங்கன்னா சில்லி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்ருந்தோம். கண்ணு சடனாக கால் பண்ணும்போது என்ன சொல்லிட்டான்னா, நான் வரும்போது நீங்கள் இதெல்லாம் வாங்கி தர மாட்டிங்களா, இப்போ தான் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டா. ஸோ அதனால் வினோட்டை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்படி கண்ணுக்கு வந்து புரோட்டானா ரொம்ப பிடிக்கும், ஸோ எனக்கு சர்ப்ரைஸாக நீ புரோட்டா வாங்கிட்டு வந்துடு, நமக்கு மட்டும் இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டாங்க. 7 இட்லியில் பார்த்திங்கன்னா தம்பிங்க இப்போல்லாம் வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு இட்லி தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க. நானும் வேணும் பார்த்திங்கன்னா 2.5 அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே வந்து நைட்டு சாப்பிட முடியறதில்ல. நம்ம பழம் சாப்பிடுவோம், வாழைப்பழம், ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றதுனால அதுக்கு மேலே எதுவுமே சாப்பிட முடியல. நான் கரெக்டாக ஊற்றி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக கண்ணு வந்து தம்பிங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து வீடெல்லாம் வலிச்சு எப்பவும் போல் தலை குளிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் ரெகுலராக எப்போவுமே காட்டுறதுனால இன்றைக்கி நான் வந்து காட்டலை. விளக்கு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு, எனக்கு எப்போவுமே சாட்டர்டேனாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா பத்தி சாம்பிராணி எப்போவுமே ஃபுல்லாக இந்த மாதிரி கருத்துலேருந்து வீடு ஃபுல்லாகவே நான் காட்டுவேன். ஸோ காட்டி வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ ஒரு 6:30 இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு பாருங்கள் வானம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஒரு மாதிரி இருக்குல்ல. நம்ம சின்ன வயசுலாம் இந்த மாதிரி வந்துட்டால் நான் என்ன நினைப்பேன்னா வந்து ஏதோ வந்து இடி விழுக போகுது, உலகமே அழிய போகுது, அப்போல்லாம் நான் சீரியஸாக பயப்படுவேன் அந்த கலரை பார்த்தாவே. இப்போ ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும், அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதே மாதிரி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து நைட்டு வினோ வந்துட்டாங்க. வினோ வந்ததுக்கப்புறம் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. லிது பாருங்க இப்படி போய் போய் படுத்துக்கிறேன், நம்ம வந்து தூக்கணுமாமா, அது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் தம்பிங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை, நான் தான் அப்பா மடியில் உட்காருவேன், நான் தான் அப்பா மடியில் உட்காருவேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து நைட்டு எனக்கு போகும். ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டு எப்படி போகுதுன்னே தெரியாது, அப்படியே ஸ்பீடாக ரேபிட் ஃபயர் மாதிரி பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து தம்பிங்களை ஓரளவுக்கு விளையாட வச்சுட்டு நிலன் வந்து அங்கே அவங்க ஆத்தாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து லிதுவை இங்கே வச்சுக்கிட்டே வந்து நாங்கள் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு மற்றபடி இந்த வேறு என்னென்ன வேலை இருக்குது, பாத்திரம் விளக்குற வேலை இருக்குது, வேறு என்ன வேலை இருக்கோ கிச்சன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு டைம் வந்து நான் துணி வச்சு அதையும் தொடச்சி விட்டுட்டு அந்த துணியையும் பார்த்திங்கன்னா காய போட்டுட்டு அப்புறம் வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து எங்களுக்கு இன்றைக்கி டே போகுது. லிது வந்து டெய்லி காரில் எங்கேயாவது வெளியே பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் ரவுண்டு போனோன்னா காரை கை காமிச்சு சொன்னான். அதனால் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் சின்னதாக ஒரு ரவுண்டு மட்டும் வீட்டை சுற்றியில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு வந்து அவனை தூங்க வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச மறக்காமல் நம்ம ரூபா மினிமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.